சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அந்த கிரக சூழல் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நிச்சயமா நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். சிம்ம ராசி அப்படிங்கிறது நீங்க பிறந்ததே முதல்ல சாதாரணமா வாழ்றதுக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முன்னிலையில நின்று ஒளிரக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த சிம்மராசி. சிங்கம் ஒருத்தர் தான், ஆனால் அந்த சிங்கம் பாருங்க முழு காட்டையுமே ஆளும். காட்டுக்கே ராஜாவை விளங்கக்கூடியது இந்த சிங்கம். அதே போலதாங்க உங்களோட வாழ்க்கையுமே. நீங்கள் தனியாக இருந்தாலுமே உங்களோட தைரியம் அப்படிங்கிறது பல பேருக்குமே வழிகாட்டக்கூடிய வகையில் அமையும். தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து சிம்ம ராசி நீங்கள் தான். உங்களுக்குள்ள ஒரு இயல்பான ஸ்டார்ட் அப் இருக்குது. சில நேரம் உங்களோட வாழ்க்கை அது கொஞ்சம் சோதிக்கிற வகையில் அமையும். யாருக்கும் உங்களோட சூழல் புரியல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனாலும் வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. சூரியன் மறைஞ்சாலுமே மறுபடியும் உதிக்கும், அப்படியே மறைஞ்சு போகாது. அதுபோல தான் நீங்களுமே விழுந்தாலும் மீண்டு எழுந்து உங்களோட திறமையால் நன்மையை பெறக்கூடியவங்க. அப்படிங்கிறதுனால உங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் இது எப்பவுமே பலமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அதிக அகங்காரம் உள்ளவங்க கண்டிப்பாக வளர முடியாது. உங்கள் வளர்ச்சிக்குமே இந்த ஈகோ கொஞ்சம் தடையாக இருக்கும். ஏன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வருது இல்லையா, அதை குறைச்சிக்கிட்டா நல்லது. இந்த கோபத்தையும் ஈகோவையும் கட்டுப்படுத்தினா சிம்மம் ராசிக்காரங்க உங்களை யாருமே தடுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு இந்த உலகம் சொன்னால் கூட நீங்கள் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க. நீங்கள் இன்னும் தீவிரமாக கடுமையாக உழைங்க. எந்த இடத்துல தோற்று போனீங்களோ அந்த இடத்துலையே வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அதனால தான் சொன்னோம் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பிறந்ததே வெற்றி அடையத்தான் அப்படின்னு. இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நாளை உங்களை இந்த உலகம் உற்று நோக்கக்கூடிய வகையில் அமையும். அமைதியாக உங்களோட வேலையை சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் பேச தேவையில்லைங்க. உங்களோட வெற்றி உங்களை பழி சொன்ன ஒவ்வொருத்தரையுமே வாயடிச்சு போக வைக்கும். அவ்வளவு திறமையான ஒரு சூழல் இருக்குது. திறமை, தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசி சிம்மம். அப்படிங்கிறதுனால உங்களை இழிவுபடுத்தினவங்களுக்குமே நீங்கள் வாயால் பதிலடி சொல்ல தேவையில்லை. உங்களோட செயலால் சொன்னாலே சிறப்பு. அது அற்புதமான ஒரு கிரக சூழல் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு உருவாகி இருக்கு. 12 ராசிகளுமே இந்த சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டது. சூரியன் பாருங்க நவகிரகத்தில் தலைமை கிரகமாக இருக்கிறது. அதுபோல தான் நீங்களுமே தலைமைத்துவத்துக்காக பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். சூரியனின் பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வந்து சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே வந்தடையும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பையும் கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆனி மாதம் இப்போ உண்டாகி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருக்கிற புதனோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால லாபம் வருவதில் எந்த தடையும் இருக்காது. அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இப்போ உங்களுக்கு நடக்குது. நிறைய பண வரவு சீராக கிடைச்சாலும் வந்த தொகை மறுநொடிய செலவாகிறது போல சூழல் ஏற்படும். அதனால் வரவு வரும்போது கரெக்டாக அதை பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துக்காகவும் கொஞ்சம் தொகை செலவாகக்கூடிய சூழல் இருக்குது. சின்ன சின்ன உடல் உபாதை வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாத வீண் விரயங்கள்லேருந்து விடுபட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பண வருமானம் சீராக கிடைக்குது இல்லையா, அப்போ சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க. இது உங்களுக்கு விரயத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தான் இந்த செவ்வாய். மாத தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்துக்கே வராரு. முடங்கி கிடந்திருந்த தொழிலுக்கு இப்போ நீங்கள் திறப்பு விழா நடத்துவீங்க. அதாவது இது செய்ய முடியல வேண்டாம் அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்போ உங்கள் திறமையால் சிறப்பான உயர்வுக்கு கொண்டு வர போகிறீங்க. அதுதான். அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிக்கு 4, 9 இந்த 2 இடத்துக்கும் தான் உங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். 4, 9 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ சுகஸ்தானம் அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது யோகமான ஒரு அமைப்பு. தொழிலில் சிறப்பான உயர்வு, நன்மை, வெற்றி நடைபெறக்கூடிய சூழல் இதெல்லாம் வரும்.
வராது அப்படின்னு நினச்ச பண வருமானம் கூட இப்போ கை வந்து சேரும். கூட்டு தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த சொத்து சேர்க்கை இப்போ உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இப்போ நடைபெறதுனால கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் வருமானம் வரும்பொழுது சீராக அதை யோசித்து பிளான் பண்ணி முடிவு போடணும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு கூட கிடைக்கும். திறமையை கையாண்டா நன்மையை பெறக்கூடிய காலகட்டம் இது. கூட பிறந்தவங்களோட இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சியை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிற மாதிரியான வாய்ப்பு உண்டாகுது. இந்த மாதம் கடக ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு அது உங்கள் ராசிக்கு 3-10 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி சுக்கிரன். அவர் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் ராசியிலேயே அடியெடுத்து வைக்கிறாரு. இந்த வேலையில் நீங்கள் எடுத்த எல்லா வேலைகள்லையுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகுது. இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேருங்க. நீங்கள் கொடுத்து வாக்க கூட சிறப்பாக காப்பாற்ற முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கு. பெண் வழியில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைக்குமே இப்போ நல்ல ஒரு முடிவு வரும். கூட பிறந்தவங்க வழியில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதி மீன ராசியில் சனி வக்கரம் பெற போகிறாரு. உங்கள் ராசிக்கு பாருங்கள் 6-7 இந்த 2 இடத்துக்கும் தான் அதிபதி இந்த சனி பகவான். அவர் வக்கரம் பெறும் பொழுது சில நன்மைகளையும் நடக்கும், சில மனக்கசப்பான நிகழ்வும் நடக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். சனி பகவான் மீது குருவின் பார்வை பதிகிறதுனால குடும்பத்தில் செலவு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரும். விருந்தினர் வருகை, வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்குற மாதிரியான சூழல், அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு ஏதாவது ஏற்கனவே அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரேன்னு சொல்லி தராமல் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் அதை வாங்கக்கூடிய சூழல் வரும். இந்த மாதிரி செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு கட்ட முயற்சி பண்ணுங்கள், இது ரொம்பவுமே நல்லது. பிள்ளைங்களோட கல்யாண முயற்சிக்கோ வேலை வாய்ப்புக்காகவும் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டு வணிகம் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இலாகா உறுதியான களம் இது. உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகுதுங்க. நீங்கள் எல்லா வகையிலுமே இந்த மாதம் நல்லது நடக்க சனிக்கிழமையில் விரதமோ அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யணும். இது அற்புதமான தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய வழிபாடு. நீங்கள் சனிக்கிழமையில் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபடுவதால் சகஜமான நிலை உருவாகும், பிரச்சனைகள் தீரும். ஏதாவது தொல்லை தொந்தரவு போட்டி அப்படின்னு வருதுன்னா கூட உங்கள் தன்னம்பிக்கை தைரியத்தால் அதை முறியடிச்சிருவீங்க. அதுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய கடவுள் ஆஞ்சநேயர். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மேலிடம் உங்ககிட்ட ஏதாவது பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கவனமாக செய்யணும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்துப்பாங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளுக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அக்கறை அதிகரிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சுப செலவு அதிகரிக்கிற யோகமும் உண்டாகுது. நீங்கள் இந்த மாதம் எதிர்மறையான சிந்தனைகளை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சிம்மம் ராசியில் இருக்கிற மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவங்களில் படிப்பாக கொண்டு வாழ்ந்து வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகுது. ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வந்த ஞான மோட்சக்காரகன் கேது மனதில் திடீர்னு தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவார். இதனால சிந்தனை அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு மனசை காயப்படுத்தாதீங்க. எத்தனை முயற்சி செஞ்சாலும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் இழுபறியான நிலை வரும். நீங்கள் பெருசாக நம்பியிருந்த நண்பர்கள் அவசர ஆபத்துக்கு உதவாமல் நகர்ந்து போயிடுவாங்க. அதனால் பெரும்பாலும் முன்னெச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். செஞ்சுட்டு வர வேலையில் நெருக்கடி வரலாம். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி புரியாத நிலை கூட வரலாம். வியாபாரிகளுக்கு புதிய முதலீட்டில் ஆதாயம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு பலனையும் தரும். ஆனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்லது. நன்மைகளை பெற கவனம், முன்னெச்சரிக்கை இது ரெண்டுமே தேவைப்படுது. அடுத்து பாருங்கள் பூரம். செல்வம் செல்வாக்கோடு வாழக்கூடிய எண்ணம் கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான கிரக சூழல் உருவாகியிருக்கு. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த வருமானம் சீராக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி உங்களை விட்டு விலகும். புதுசாக ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள். அதை நீங்கள் எளிமையாக பெற முடியும். செஞ்சுட்டு வர தொழிலில் லாபம் இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையும் இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வருது. கணவரோட உடல்நிலையில் ஏதாவது சங்கடம் இருந்தால் அது பாருங்கள் இப்போ நீங்கும். நிம்மதியான சூழல் உருவாகும். தாலி பலம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தை இப்போ பெற போகிறீங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை சீராக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட இந்த மாதம் ஏற்படலாம். புதுசாக தொழில் தொடங்குறீங்களா? முயற்சி வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்துது.
அதே போல் இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள் கிரக சூழல் அதிர்ஷ்டமானதாக அமைஞ்சிருக்கு. எது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகளுமே சீராக மாறும். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சாரம் செய்கிறதுனால நெருக்கடி விலகும். தொழில் ஏதாவது தடை இருந்தாலுமே இப்போ அது காணாமல் போகும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ முயற்சி பண்ணலாம். வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. அரசு வழி வேலை லாபத்தை தருது. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயருது. வெளிநாடு போவதற்கு நீ எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்குது. வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். சிலருக்கு வெளிநாட்டில் பாருங்கள் நிரந்தர குடியுரிமை வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் கனவு கூட நனவாகும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ இருக்குது. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அதனால் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகள் பண்ணாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க. நிறுத்தி வச்சிருந்த ஊதியமோ தடைப்பட்ட பதிவு உயர்வும் கிடைக்கும் காலம் இது. மனசில் நிம்மதி வருங்க. விரைய குருவால் செலவு அதிகரித்தாலும் உங்களோட மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நோய் நொடி விலகுது. அஷ்டம சனியால் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகுது. அது அற்புதமான கிரக சூழல் இருக்கிறதுனால கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக பெற முடியும்.